உங்களில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? வயிறு பகுதி மட்டும் பெருசாக இருக்குது. அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பையை கரைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அதுவும் பெண்களுக்கு தாங்க. இதை நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் எனக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருப்பீங்க. இதற்கு சரியான ஒரு உணவு முறை என்ன? அதுவும் காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. தொப்பை உங்களுக்கு நல்லாவே குறையும். அதே மாதிரி அடிவயிற்று பகுதியில் தொப்பை இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் நீங்கள் செய்யணும் அப்படின்றதும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிவயிற்று தொப்பை குறையிறதுக்கு என்னங்க செய்யலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சிலருக்கு உடல் வாகு இருந்தாலும் அடிவயிற்று பகுதியில் மட்டும் எனக்கு தொப்பை இருக்குங்க அப்படின்னு சொல்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒரு 30-35 வயது நம்ம கிராஸ் பண்ணும்போதே வயிறு பகுதியில் அதிகமான ஒரு தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு குறையாமல் நமக்கு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய அந்த அடிவயிற்று பகுதியில் தொப்பையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு நல்ல ஒரு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியல, சாரீ வந்து வியர் பண்ண முடியல, இந்த மாதிரியான ஒரு வருத்தம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிவயிற்று தொப்பை இருந்துச்சுன்னா அடிக்கடி மூச்சு வாங்குதல் பிரச்சனையோ இல்லை வேகமாக நடக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையோ நமக்கு ஏற்படுது. இந்த பிரச்சனைகளை சரி செய்ய அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை கரையிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்? சிம்பிளான வழிமுறைகள் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், தைராய்டு பிரச்சனை இருக்கா அதையும் நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம உடலில் குறையவே குறையாது. அது என்ன குறையாது? உடல் எடை குறையாது, கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகிட்டே போகும். தொப்பை வந்து பெருசாக இருக்கிற மாதிரியோ இல்லை ஆர்ம்ஸில், ஸோ கைகளில் தொடைப்பகுதி மட்டும் நமக்கு பெருசாகிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலான்றத பார்க்கலாம். அப்போது தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். உங்களுடைய கொலஸ்ட்ரால், டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து அதுவும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவலும் நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரியான டயட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம வேறு என்னங்க பண்ணலாம்? நம்ம காலையில் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க இல்லையா, இதில் ஒரு சிலர் வந்து தொப்பை குறையணும் அப்படின்றதுக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் டைரெக்டாக நீங்கள் வந்து லஞ்ச் எடுத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள் டைரெக்டாக நீங்கள் லஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதனால் உடலில் நிறைய மாற்றங்கள், பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நான் ஃபுட்டு ஏதாவது சாலிடாக சாப்பிட்டாலே வெயிட் கெயின் ஆகிற மாதிரி இருக்குது, லைட்டாக ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மில்க். ஸோ பாலோட நம்ம என்ன பண்ணலாம், நைட்டே ஊற வச்ச சில விதைகள், சியா சீட்ஸ் நீங்கள் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன பீஸ் அளவுக்கு பாதாம் பிசின், ஸோ சின்ன துண்டு அளவுக்கு நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க, அதையும் ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அது வந்து 1-2 நம்ம பவுடர் பண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுடரை இதனோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சணல் விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒன்றாக ஊற வச்சோம். அப்படியே எடுத்து நம்ம ஒரு கிளாஸ் மில்கில் நல்லா காய்ச்சி வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய பாலில் இதை மிக்ஸ் பண்ணி காலையில் இதை குடிச்சிடலாம். ஸோ இதை குடிக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான மொத்த எனர்ஜியும் இதில் வந்து கிடைக்குதுங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிகம், கொலாஜன், ரெட்டினால்ஸ் இதில் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கும் எலும்புகளுக்கும் தேவையான ஆற்றல் இது கொடுக்குது. உடல் பருமனாக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அடிக்கடி எனக்கு மூட்டு வலி வருது, கைகளை வந்து தூக்க முடியல, நடக்கும்போது கால்களில் சத்தம் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் நம்ம உடலில் ஒரு ட்ரைனஸ். ஸோ அந்த டீஹைட்ரேட் ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனை தான். அதுவும் உங்களுக்கு உடல் பருமனும் குறையணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கணும், நான் ஒர்க் வந்து எனர்ஜெட்டிக்காக பண்ணணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா தாராளமாக இது எல்லாமே ஊற வைத்து
பாலில் காலையில் ஒரு கிளாஸ் பாலில் இது எல்லாமே சேர்த்து குடிச்சிடலாம். இதனோட ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது உலர்ந்த பழ வகைகள் என்னென்ன எடுத்துக்கலாம்னா அத்திப்பழம், நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸில் அத்திப்பழம், உலர்ந்த அத்திப்பழம் ஒரு ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவுமே காலையில் எடுத்துக்கலாங்க. இதனோட ஒரு 10-15 உலர் திராட்சைகளும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ காலையில் அந்த மில்கில் நம்ம சேர்க்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது உடலுக்கு தேவையான மொத்த ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். ஸோ கால்சியம், ப்ரோட்டீன் இது எல்லாமே இதில் கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ ரெகுலராக இந்த மாதிரியான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி வேறு என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் உடல் எடை குறையிறதுக்கு? காலையிலையும் ஈவினிங்கும் கார்டியோ எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சிட்டப்ஸ் பண்ணுங்களேன், அடிவயிற்று தொப்பை நல்லாவே குறையும். சிட்டப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உட்கார்ந்து எந்திரிக்கிறது, இது வந்து ஈஸியாக நம்ம பிரெயின் பவர் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோப்பு கரணம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை கரைய ஆரம்பிக்கும். சைக்கிளிங் ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஸோ சைக்கிளிங் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே நமக்கு அடிவயிற்று பகுதியில் தொப்பை கரைய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ மலச்சிக்கல் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு தீராத பிரச்சனையாயிட இருந்துடும். ஏன்னா வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரெகுலராக நமக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடிவயிற்று பகுதியில் தொப்பை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தைலங்களை நம்ம பயன்படுத்தலாம். மாஷ தைலம், உளுந்து தைலம் நம்ம பயன்படுத்தலாம். இதனோட பார்த்தீங்கன்னா லவங்க தைலம் பயன்படுத்தலாம். கிராம்பு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது 2 எண்ணெயில் ஏதாவது ஒன்று எடுத்து அடிவயிற்று பகுதியில் அந்த தொப்பை, அதாவது தசைகள் வந்து ரொம்ப தளர்வாக இருக்கக்கூடிய ஸோ அந்த பகுதியில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நல்லாவே இறுக்கம் அடைய ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறையில் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி, இந்த தைலங்களை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். நான் சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை ரொம்ப ஈஸியாக நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ பெண்களை கவலைப்பட வேண்டாம். ஸோ அடிவயிற்று பகுதியில் தொப்பை இருக்குது. இன்னும் உங்களுக்கு உடல் நலனில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.